கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே வறுத்துக்கலாம். ரவா லட்டு செய்ய பார்த்திங்கன்னா 10 நிமிஷம்தான் ஆகும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரவையை வறுத்தாச்சு. அடுத்தது சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 1.25 கப்பு சேர்க்க போகிறேன். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நல்லா காய்ச்சி ஆறுன பால் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரி திராட்சையை இந்த நெய்யில் வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து வச்சு இதை எடுத்துடலாம். இதுலேயே முந்திரி திராட்சை நம்ம வறுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கொலன்னு இருந்தால் தான் நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் உருண்டை பிடிக்க போகிறோம். அப்போ ரவை நல்லா ஊறி கெட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரியே பால் சேர்த்துக்கோங்க.